லஞ்சுக்கு டொமேட்டோ ஆனியன் ரைஸ் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு இது வெடித்த உடனே அதில் போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கலாம். வச்சுக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் கடைசியிலையும் கொத்தமல்லி தூவலாம். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளியை போட்டுட்டு அப்புறம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு தக்காளியை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டும் போட்டேன். நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா வதங்கிறதுக்கப்புறம் ஆறின கொஞ்சம் சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அதில் இதை போட்டு கலக்க வேண்டியது ரெடி ஆகிடும். தக்காளி சாதத்துக்கு சாதம் ரெடி எடுத்து இதில் பாதி சாதம் பிசைஞ்சு விடலாம். தக்காளி சாதத்துக்கு பாக்கி பாதியை தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி எடுத்து ஆனியன் டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டோர் பாட் ஆலு சிப்ஸும் இது தொட்டுக்கலாம். வீட்டில் ஒரு கொத்தினா தயிர் நெல்லிக்காயும் இருக்குது தயிர் சாதம் தொட்டுக்கு. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.